இருக்கா? அதெல்லாம் ஆபத்து போட்டேங்க சாமி. வீட்லேயும் என்ன பண்ணுறேங்க. ஆனால் எங்கே கிடக்குன்னு தெரியலைங்க சாமி. தூரத்துக்கு எரிஞ்சிடு, ரொம்ப நல்லது. வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தியா நீ? அதுதானே பார்த்தேன். பிடிக்கிறவங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னான். கரூர் எல்லை கரூர், கரூர் எல்லை கரூர், கரூர் மொத்தம் 3 பேர் இருக்கான். யாரான்னு பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் வெள்ளிக்காங்கண்ணே. காளியம்மா எங்கே இருக்காப்பா? காளியம்மன் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கு. ஏய் தம்பி, உங்கள் வீட்டில் காளியம்மன் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் உங்கள் வீட்டு பக்கம் மாகாளியம்மனா? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு ஆள் கரூர்லேருந்து வர. கரூர் யாரையா? நபர் தான் 3. அப்போ 1 2 3 சரிண்ணா. ஒரு காலத்தில் வடன்னு நிறைய பேசி சமுதாய பகையை சம்பாத்தியம் பண்ணிட்டேன். உண்மையா? தேவையில்லாத வழக்கு ஓ மனத்தில் தோன்றது தான் நீதினு பேசி குடும்ப ஒற்றுமையும் இப்போ குறைஞ்சி போச்சு. நிறைய பணங்கள் நஷ்டமும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பத்தையும் உள்ளத்தில் வச்சுருக்க. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். ஒன்று ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அடிக்கடி மூச்சு எடுக்கும்போது இந்த பக்கத்தில் வீங்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது மூச்சு குழலுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன குறைப்பாடு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. எப்படியா ஸ்கேன்? நல்லா இருக்கேன். வேற என்னப்பா வேணும்? உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்ப்பா? அப்படியா? 100 பொம்பளை வராளா? ஒரு பாட்டி மாதிரி தெரியாமல் வச்சுருந்துட்டு போகிற ஒரு வேளை. யார் சிரிக்கணும்? இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதவங்க தான் சிரிக்கணும். சரி, கண்ணை முடிக்க நல்லா பார்க்குறேன். ஒன்று கர்மசாமி, உன்னுடைய தாத்தா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு சுமையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கியிருக்கான். அந்த ஜென்மபாவத்தின் மூலமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்தில் பாதிச்சிருக்கும். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையிலும் சில மனத்தாங்கல்கள் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு என்னை பார். கஷ்டத்தை தீர்க்கிறேன், கண்குளிர வாழ வைக்க. கால் வந்துட்டு வரலாம். காட்டானை மீதே அரி கடை தெருவில் வகையிலே. என்ன வேணும்? என்னப்பா? எந்த ஊரில் இருக்கான்? கண்ண மூடு, வா. பக்கத்தில் வா. நீயும் பக்கத்தில் வா. முட்டுக்கு கீழே மரமரத்து போய் இருக்குது. கால்லாம் உணர்ச்சியற்று இருக்குது. அதுக்கு என்ன மருத்துவம் பார்த்தீங்க? நடக்க வச்சா போதுமா? கண்ண மூடு. இந்த கனியை அறுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்க வை. கைகால் பிளமாய் நடந்துடுவோம். போன வாரம் ஒருத்தன் 2 பையங்க ஊனமுற்றிருந்தாங்க. ஒரு பையனுக்கு உத்தரவு கொடுத்து நடந்து வந்துட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கள 2 தரம் பார்க்க முடியல. கால் வந்துட்டோம். மனசு சரியில்லை. என்ன என்னைய நம்புதியா? நம்புறியா? உன் பையன் நடந்தோடனே பரிபூர்ணமாக சரணாகதியாக அங்கே வந்துடுவேன். நல்லா வெற்றி அடைந்து வா.
மகிழ்ச்சி அடைந்து வா. இந்த தொழிலுக்கு பணம் தந்துட்டேன், நல்லா இருக்கு, ஐஸ்வர்யம் பெறுவாய். விபூதி வாங்கலையே, புண்ணியமடைங்க. கர்மசாமிக்கு அறந்தாங்கி, மறந்தாங்கி இல்லைப்பா, அறந்தாங்கி, அறந்தாங்கி. அறந்தாங்கி சொல்லுங்க 5 வரை அடிச்சு பார்த்து வந்தியா? இல்லைல்ல. அறந்தாங்கி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? அறந்தாங்கி அவனுக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? உடல்நிலையை பற்றி. கால் வந்துட்டு வா. யாரா வந்தீங்க? யாரு? ஓகே. உங்கள் அண்ணன் எங்கே இருக்காங்க? உடல்நிலைகள்லாம் வரலாம். இந்த காலில் வந்து இடுப்புமா தேவையாக்கிட்டா போ. நல்லா இருக்கு. இந்த கால் இடுப்புக்கு ஏதோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியக்கா. அப்படி நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன். அப்படி எதுவுமே நடக்கலை. நீயா சிந்தனை பண்ணிக்கிட்டு மனத்தை உழைப்பிக்கிட்டு இருக்க. இது வந்து இயற்கையாலான ஒரு மாற்றம். ஆனால் இது உன்னை பாதிக்க விடாமல் தெளிவாக்கி தந்தால் போதும்ல. காலில் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காரு, இல்லாட்டா நான் தான் அங்கே வரணும். அப்படியா? இவருக்கு பையன் இருக்கானா? பொண்ணு நீங்கள் தான் வரலாம். வா ஏக்கா, வா பக்கத்தில் வாப்பா. சீக்கிரம் வர சொல்லுங்க. நின்றுக்கா கொஞ்ச நேரம் என்னைய மனத்துக்குள்ளே நினச்சி கும்பிடு பார்ப்போம். கண்ணை மூடிக்கிட்டு இந்தா. அடுத்து என்னைய பார்க்க பொழுது வரி இல்லாமல் வீக்கம் இல்லாமல் வந்து சேர்வாய். வெற்றி உண்டு. போயிட்டு வா. எனக்கு காணிக்கை எடுத்து வச்சியாமலா? அப்படியா? போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே அறந்தாங்கி எல்லை வீட்டு பக்கம் மாரியம்மன் கோவில். மாரியம்மனா காளியம்மனா? அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? யாராவது ஒருத்தர் காலில் விட்டுவாங்க. உன் வீட்டிலேருந்து இடது பக்கம் போனால் வேறு கிராமத்துக்கு போயிடலாமாப்பா? அந்த கிராமத்து முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஆமாம், காலில் விட்டுவான். மேப்பில் போட்டோம். என்கிட்ட மேப்பெல்லாம் இருக்குது. என்னடா வேணும் உனக்கு? வீடு கட்டணும். 3 இடம் இருக்குது. உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. பக்கத்தில் வா. உடல்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சின்ன ஏற்பாடு இருக்குது. அதில் ஆபத்து வராது, காப்பாற்றித்தரேன். இப்போ இருக்கிற இடத்த மாற்றி வேறு இடத்துல போய் உட்காருங்க. வரக்கூடிய தையிலிருந்து மாற்றி இருந்துக்கான். 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். பணம் வர வேண்டி இருக்கும், வர வச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன ஸ்ரீராமர் வராரு? பார்ப்போமா? கேட்டு பார்ப்போமா? கேட்டால் தெரிஞ்சு போதே. அவ்வளோதானே. ஸ்ரீராமர் கோயில் எங்கேப்பா இருக்குது? பெருமாள் கோயில். ரொம்ப விவரம் உள்ளவங்கிட்ட போய் நான் கேட்டுட்டேன். கால் வந்துட்டு வா. வா. என்ன வேணும் உனக்கு? தம்பிக்கு கல்யாணம். தம்பி நான் உன் கூட பிறந்த தம்பியா? அவன் பேர் என்ன பேர்? வினோத் பாபு. அப்படியா? போய் கண்ணை விடு.
அவனை ஒரு பார்வை பார்க்கணும். மாட்டிக்கு தானே அவனா? சரி ஓகே. கால் வந்துட்டு வா. என் தம்பி அப்படி செய்யவே மாட்டான். ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பேசி மடங்கி இருந்தானடா, இப்போ வெளியாயிட்டானா? வெளியாயிட்டான். நல்லவன். சரி, அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டான். அடுத்து வேறு இடத்த பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு மலப்புறம். என்னென்ன சிரிக்கிய? நீங்கள் எங்கேயாவது லாக் ஆயிருதுன்னு சொல்லிடும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டோம்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொரு தரம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. அப்படியா? சரி கேட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன் மகன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவனை தப்பிக்க வச்சிடலாம்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம். யார் ஒருத்தன் பணம் கொடுத்து உதவுறானோ அவன் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமான நிலையில் 3 மாதம் டைம் வாங்கி தரேன். அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய வழியவும் படித்தாரேன். அவன்றது உன் பிள்ளையை காப்பாற்றினா போதும்ல. கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வரலாம். இந்த பணத்தை உன் பையன் வீட்டில் கொண்டு போய் வை. எல்லாம் ஜெயிச்சு வருவேன். வெற்றி உண்டு. வேலவன் தாவளம். வேலன் தாவளம். தாவளம் என்றால் தங்கும் இடம் என்று பொருள். என்ன பொருள்? நீங்கள் இப்போ எங்கே தாவளம் செய்கிறீர்கள்? அழுகா நதி தாவளம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சபரிமலை பார்த்தேன். நல்ல மனத்தோட கால் விடாது. என்ன மஞ்சள் திட்ட? எந்த தாவளம்? முட்டை இருங்க கூப்பிடுறேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முட்டாப்பயிருக்கு முழுச்சம்பளம்பாங்க அந்த காலத்தில். கழிப்பிட்டுருக்கிறா? அந்த மாதிரி தேனை எடுத்து தெருவில் போனவனுக்கு கொடுத்தா ஓனாக்கில் இனிக்குமாடா? இனிக்காது. இப்போ நீ உழைச்ச போதெல்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் நீ இப்போ பிச்சைக்கார மாதிரி வேலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? கால் வந்துட்டுவான். உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லையில் நான் கர்பசாமி ஏற்கனவே இருக்கேன். சரிண்ணா? அங்கே ஒரு அம்மனும் உண்டு, சிவன் ஆலயமும் உண்டு. உன் வீட்டில் அடிக்கடி வந்து கடன்காரங்க வந்து உன் பொண்டாட்டியை நச்சடிக்காங்க. அதனால் அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ வா வான்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ போனேன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னைய நொத்தி எடுத்துருவாங்க. அதனால் உன்னைய போக வைக்கவா அல்லது அவங்க அங்கே வரவிடாமல் தடுக்கவான்னு நான் பார்க்கணும். கால் வந்துட்டுவா. என்ன செய்கிறது? போக வைக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. பதினெட்டு நாட்களுக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டாம். கேரளாவுக்கு போ. பிழைப்பும் கிடைக்கும், கடன் அடைக்க பணமும் கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன். என்ன புரியுது? சிரிக்கிற? ஏன்னா கேரளாவுக்கு போடா, பிழைப்பும் கிடைக்கும். ஒரு உழைப்பு, ஒரு இடத்துல ஒரு கடையில் ஏதாவது வேலை செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் 18 நாட்களுக்கு. அதுக்கு முன்னால் உன் கையில் பணமும் கிடைக்கும். உன் கடன் அடைக்கக்கூடிய உதவி வந்துடும். இந்தா இப்படி ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு. போய் ஒரு லாட்டரி சீட்டை கேரளா கவர்மெண்ட்டில் எடுத்து காப்போம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலே. பாப்பா உனக்கு திருநெல்வேலி இல்லையே? அப்போ நான் படிக்காதவனா? அப்போ எப்படி மாலையே போட்டு கனியே கொடுக்கணும்னு நான் கூப்பிட்ருக்கவே மாட்டேனே. உட்கார். திருநெல்வேலி எந்த ஊர்? பேட்டை இல்லையா? எந்த ஊர்? திருநெல்வேலி எந்த இடமா நீங்கள்? எந்த ஊர்? முத்துராம் தேட்டர் பக்கம், தச்சநல்லூருக்கு போகிற வழி. கால் வந்துட்டு
கால் வந்துட்டாங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கியா? அதானே. இல்லைங்க, யார் இது? யாருங்க? அப்போ நீங்களும் வரணும், ஒன்று கூட வந்துடணும்ல. ஆமா, வா 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 வா. மாரியம்மன் கோயிலிலே மல்லியப்பூ. உட்கார் 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 உட்கார். உனக்கு திருநெல்வேலியே தெற்காசியா? மாரியம்மன் வராள போவே அடிக்கடி. ஆயிரம் கண்ணுடைய ஆத்தாடி மாரியம்மா. வீட்டு பக்கம் சுடமாடசாமி வராரு. எங்கே பார்க்காரு? டங் டங் அந்த கிராஸில் இடது பக்கம் இருக்காரு. அவர் தானே? கால் வந்துட்டோம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அடிக்கடி பிள்ளைகளுடைய மனதுக்கும் கொஞ்சம் குழப்பமும் போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதே மாதிரி ஓராண்டுக்கு முன்னால் இருந்த தொழில் வளமும் வருமானமும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சாமியை எவ்வளவோ கும்பிட்டும் வீட்டுக்குள்ளே அறிகுறி காட்டுதை தவிர அந்த தெய்வ சக்தி முழுசாக வந்து வாய் தொடங்கியோ அறிவால குறிப்பு தொடங்கியோ நமக்கு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஏதோ மாறுபாடு நடந்திருக்குமோ அப்படிங்கிற மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்கா. அப்படியா? போட்டிருக்கானா? ஏற்கனவே ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கானே. ஏதோ ஒரு 2 வாட்டி போட்டிருக்கோம். இப்போ போட்டிருக்க அப்ளிகேஷனில் அவனுக்கு வேலை இருக்குது. 4 மாதம் கழித்து என்னை பார்க்கும் பொழுது வேலைக்கு ஆர்டரோடு வந்து சேருவேன். வெற்றி உண்டு. மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தம் பெறுங்கள், அமைதி அடையுங்கள், புண்ணியம் பெறுங்கள். ஆற்றுக்குள்ளே ஒரு துளமான இருக்கான், அங்கே போய் கும்பிடுவீங்களோ? ஆமாம். அடிக்கடி போகிறைய? சரி, கும்பிடு. பலி கொடுக்க வேண்டியிருக்காங்க எதுவும் கடாயி? இல்லை, வேலை கிடைச்சா கொடுத்துருவேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். போயிட்டா. அது வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கு நல்லது. ஆனந்தமடைவாய். போ. கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பையன் இருக்கானா? என்ன கேட்கணும்? கால் விட்டு வரலாம். உட்காரலாம். திருமணம் முடிச்சாச்சாம்மா? கண்ணை முடிக்காமா வருதான்னு பார்ப்போம். 3 ஜாதகம் பார்த்தீங்களா? அப்போ இடையில 3 ஜாதகம் வெற்றிகரமாக வருது. முருகப்பெருமான் பெயர் உள்ள ஒரு குடும்பத்தில் பெண் கிடைக்கும். ஜெயிச்சு வந்துக்கலாம். வரக்கூடிய இந்த கார்த்திகையிலே 3 ஜாதகம் வந்துடும். வெற்றிகரமாக முடிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? மகா வீட்டில் எல்லாம் ஆரம்பிக்க போகிறான். வைகாசியில் தையில் தொடங்கட்டும். வைகாசியில் பண்ணுறோம். தம்பி வாழ்க்கையும் அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். சரி, வாமா வா. என்ன அடிக்கடி மனநிலைகள் குழப்பமாக வந்துக்கிட்டே இருக்கு? அதுதான் வேலையில் ஏற்கனவே குழப்பம் முடிவெடுக்க முடியாமல் இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டுக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் எப்படி ஜெயிச்சு வரங்கிற வேதனை தாங்க முடியாமல் இருக்கிய. இதற்கிடையில் வெளியூருக்கு போய் மாறிக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நானே உங்களை நல்லா ஆக்கிடுவேனே. நீங்கள் எதுக்கு போகணும்? கால் வந்துட்டுவாங்க. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் உன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பம் தீரும்.
நிறைய பணங்களை இழந்து சட்டப்படி பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு சில பயம் உனக்கு இருக்குல்ல, அதில் வராமல் உன்னை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கிறேன். ஜனவரி 22 வரை பொறுமையாயிரு. இடையில என்னைய வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கோ, ஜெயிக்கிறேன் போ. நல்லா இருடா. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில் நாகர்கோவில் பூ வியாபாரம். என்னக்கா கையை காட்டுற? சரி சரி.